ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ தொடர்ந்து ஒரு 3 நாளா வந்து பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. இது அப்படியே வந்து போகணும் அப்படின்றதா எல்லாரோட எதிர்பார்ப்பு. பட் வந்து ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ல தான் ஏறிட்டு இருக்கு. 50, 60 அப்படி ஏறி ஏறி தான் போயிட்டு இருக்கு. மறுபடியும் வந்து இப்போ 23 டச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்றத வந்து கேட்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் மார்க்கெட் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. இது கண்டினியூ ஆகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயும் இருக்கு. மறுபடியும் பழையபடி நம்ம 25 டச் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். எப்படி சார் இப்போ இந்த பாசிட்டிவ்க்கு என்ன காரணம்? ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து இறங்குமுகமா இருக்கிற ஒரு நிலையில இப்போ என்ன பண்ணிருக்கு, இது வந்து ஒரு புல் பேக் ரேலி, இப்போதைக்கு ஒரு புல் பேக் ரேலி அப்படிதான் நம்ம சொல்லணும். இறக்கத்தினுடைய ஏற்றம் அப்படின்னா இப்போ இது வரைக்குமே நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் கூட அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஏறக்குறைய அது வந்து 4ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு ஒரு ஒரு ஃபைனல் டிப், அந்த லெக்ல வந்து ஃபைனல் டிப் அப்படின்னு சொல்லும்போது 21,964 அப்படின்ற ஒரு எல்லையை தொட்டது. தொட்ட பிறகு அங்கிருந்து இப்ப என்ன பண்ணிருக்கு, மெல்ல மெல்ல மேல் நோக்கி திரும்பி இன்னைக்கு நிலைமையில அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4%, 4.3% என்ற அளவுக்கு மார்ச் மாசத்துல ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இந்த மாதிரி தொடர்ந்து சந்தை வீழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நிலைமையில இந்த ஏற்றம் என்பது ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அது தொடருமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது இப்போதைக்கு அதுக்கு வந்து வலிமையான இப்ப இந்த ஏரிய ஏற்றம் அப்படின்றது ஒரு வலிமையான தடைநிலை அப்படின்றது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட அது 23,000 அப்படின்ற ஒரு எல்லையில ஆரம்பிச்சு 23,300, 350 இந்த இடம் வரைக்கும் தடுக்கப்படக்கூடிய இடமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ இப்ப ஏறி இருக்கிற அந்த ஏற்றம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஏறினால், அதாவது இப்ப இன்னொரு 200, 250 புள்ளிகள் வரைக்கும் ஏறினா அங்க தடுக்கப்பட்டு அப்புறம் கொஞ்சம் இறங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இது வந்து டெக்னிக்கலா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அதனுடைய சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான சப்போர்ட்டா எதை எடுக்க வேண்டியிருக்கு, 22,350. நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். 22,300 கீழே சப்போர்ட்டு, மேல 24,300 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 1000 புள்ளிகளுக்கு இடையே தான் இப்போதைக்கு அந்த நகர்வு அப்படின்றது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்லஸ் அதர்வைஸ் ஏதாவது இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து 23,400 உடைச்சா அப்போ என்ன ஆகலாம், இது ஒரு இடைக்கால ஏற்றத்தை நோக்கி நகரலாம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கான காரணம் என்ன, இப்ப ஏன் இந்த மாதிரி நகர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாகவே மார்க்கெட் இறங்கிறதுக்கான முக்கியமான காரணம் பல்வேறு பொருளாதார காரணிகளை சொன்னாலும் கூட எஃப்ஐஸ் தான் வந்து தொடர்ந்து விற்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய விற்பனை அப்படின்றது ஆக்சுவலா 17ஆம் தேதி கடுமையான ஒரு விற்பனை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு விற்பனை அப்படின்றது மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, அந்த அந்த 17ஆம் தேதி அப்படின்றதும் டக் ஆஃப் வார். அப்போ டக் ஆஃப் வார் நடந்த அன்னைக்கு எஃப்ஐஸ் வந்து நல்ல வலிமையான விற்பனை முடுக்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 4,488 கோடிக்கு அவங்க விற்க, ஆனா நம்மளுடைய டிஐஸ் வந்து பாத்தீங்கன்னா 6,000 கோடி கிட்ட வாங்க. அந்த இடத்துல அந்த பேலன்ஸ் என்ன ஆயிடுச்சு, டில்டட் டுவர்ட்ஸ் பையிங் சைடு. அப்ப அந்த பையிங் சைடு டில்ட் ஆன உடனே என்ன பண்ணிருக்காங்க எஃப்ஐஸ், 18ஆம் தேதி அன்னைக்கு நேற்றுக்கு அவங்க கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க 1,462 கோடிக்கு. இது வரைக்கும் அந்த அப்படியே அவங்களுடைய டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே சிவப்பு கலர்லயே இருக்கும். பட் இந்த 18ஆம் தேதி மார்ச் மட்டும்தான் ஒரு பச்சை கலர்ல கொஞ்சம் வாங்கினதாக நம்ம பார்க்கிறோம். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். எஃப்ஐஸோட விற்பனை முறியடிக்கப்பட்டது, அவங்களும் கூட சேர்ந்து கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது முதல் காரணமா நம்ம எடுத்துக்கலாம். வேற என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சைனீஸ் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் சீனால வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக தொடர்ந்து அந்த அரசு எடுக்கக்கூடிய பல்வேறு ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் வந்து அவங்களுடைய ரீட்டைல் சேல்ஸை ஓரளவுக்கு கூட்ட ஆரம்பிச்சிருக்குது. அது ஒரு குட் சிக்னல் அப்படின்னு பாக்குறாங்க. அதே மாதிரி சைனா வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்றது எதுல போய் முடியும், கன்சம்ஷன். குறிப்பா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சம்ஷன் நிறைய இருக்கும்போது மெட்டலுக்கான ஒரு டிமாண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால்தான் மெட்டலும் நமக்கு கடகடன் ஏற ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். இதை தாண்டி மற்ற குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்ம அமெரிக்க சந்தை, ஐரோப்பிய சந்தை, ஆசிய சந்தைகள் பிரிக்கும்போது ஆசிய சந்தைகளில் குறிப்பா ஹாங்சன் ஹாங்காங் சந்தை அப்படின்றது இந்த 2 மாசத்துல மட்டும் 23% கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பார்க்குறோம். நம்ம சந்தைலாம் கீழே போற நேரத்துல
ஹாங்சங் ஹாங்காங் சந்தை ஒரு பலமான ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது. இதுவும் கூட ஏதோ நமக்கு வந்து நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதோ, அதனால தான் படத்தை கொண்டு போய் அங்க போடுறாங்க. அப்ப ஆசிய சந்தைகள்ல ஒரு வலுவான ஒரு திருப்பம் அப்படின்றத நம்ம ஹாங்சங் என்று சொல்லக்கூடிய ஹாங்காங் சந்தையோட இண்டெக்ஸ்ல பார்க்க முடிகிறது. ஸோ அது கூட நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னலா கூட எடுத்துக்கலாம். இதை தாண்டி மற்ற குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரு கலந்து ஐரோப்பிய சந்தையில பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட கேக் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் பாசிட்டிவ். மற்றபடி ஃபுட்ஸின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து சந்தையும் ஆகட்டும், டாக்ஸ் சொல்லக்கூடிய ஜெர்மன் சந்தை கொஞ்சம் நெகட்டிவ் தான். அது மாதிரி அமெரிக்க சந்தையிலும் வந்து நமக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ மிக்ஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏறக்குறைய முக்கிய சந்தையில டவ் ஜோன்ஸ் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ் டெரிட்டரி அப்படி தலையை நீட்டிருக்கு. மற்றபடி S&P 500 நாஸ்டாக் ரெண்டுமே நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது இன்னமும் நேற்றுக்கு க்ளோசிங் பேஜஸ்ல பார்க்கும்போது. அப்போ நம்ம சந்தை ஏறதுக்கான காரணம் அப்படின்றது அமெரிக்காவில் ஒன்றும் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய ஒரு தகவல்கள் ரெண்டு தகவல்கள் அங்கே முக்கியமாக இருக்கு. ஒன்று வந்து அவங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்றது இன்னும் குறைவாக தான் இருக்குது. அது வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன ஒன்று அமெரிக்காவில் வந்து அந்த ரீட்டைல் சேல்ஸ் நம்பர் பிப்ரவரிக்கு கொஞ்சம் கூடியிருக்கு. 0.2% என்ற அளவுக்கு கூடியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது ஜனவரியில் 0.9% குறைஞ்சது. ஆனால் இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்க வேண்டியிருக்கு. அடுத்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அமெரிக்கா சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும், அதனுடைய ஃபெட் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் போவெல் இன்னைக்கு ராத்திரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா ஒரு கேள்வி. ஸோ அதில் வந்து அவர் இன்ஃப்ளேஷன் பற்றியும் குரோத் பற்றியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பற்றியும் ஏதாவது தகவல்கள் சொல்லுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து US டாலர் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதை போய் தொட்டது, கிட்டத்தட்ட ஜனவரியில் 110 தொட்டது. இப்போ 103க்கு வந்திருக்கிறது, 103.4 கிட்ட வந்திருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஓவரால் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு, அமெரிக்காவோட 10-year பாண்ட் ஈல்டும் முன்னாடிலாம் 4.6க்கு மேலே இருந்ததுலேருந்து இப்போ 4.3க்கு குறைஞ்சு மெல்ல மெல்ல ஒரே நாளில் இல்லை மெல்ல மெல்ல குறைஞ்சது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இப்போ நல்ல டிப்பான நேரத்தில் கொஞ்சம் வேல்யூ பையிங் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பார்கெயின் பையிங் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வாங்குதலும் நடத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். கூடவே ரஷ்யா உக்ரைன் வார் சம்பந்தமாக இன்னைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் ட்ரம்ப் அவர்களும் புத்தின் அவர்களும் ஃபோனில் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதுலேயும் ஒரு பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக எதிர்க்கு வந்திருக்கான்றது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் அதுவும் ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இருக்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா 22,300 சப்போர்ட்டு, 23,300 ரெஜிஸ்டர். ஓகே சார். ஸோ இது வந்து நீங்க எந்த அளவுக்கு வரையும் போகும், எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் லெவல் அப்படின்றத கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்குல்ல சார், இப்போ கொஞ்சம் நம்ம வித்து ப்ராஃபிட் எடுக்கலாமா, இல்லை இருக்கட்டும் அது ஒரு 24 அப்படி தாண்டி போகும்பொழுது நம்ம வித்துக்கலாம் அப்படின்றீங்களா எப்படி சார்? பொதுவாக நான் சொல்லக்கூடியது குறுகிய கால முதலீட்டாளர்கள், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ இந்த ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஏற்றம் நிகழ்ந்தது உண்மைதான். ஸோ அவங்க வேணா இந்த 23,000 கொஞ்சம் உடைக்கும் போது இன்னொரு பம்ப் வரும். அந்த ஸ்டேஜில் அவங்க கொஞ்சம் தே கேன் புக் அந்த கொஞ்சம் பங்குகளை பணமாக மாற்றுற வேலையும் பண்ணிக்கலாம். இப்போ உடனே எல்லாமே சரியாயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. பட் இவ்வளோ நேரம் இறங்குனதுக்கு ஒரு ஒரு புல் பேக் ரேலி இப்போ நடக்கிறதா எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த 22,800 முறை நான் ஆதரவாக சொல்லிட்டு இருந்தாலே அதை உடைச்சா 800 புள்ளியிலிருந்து 1000 புள்ளி இறங்கும்னு சொன்னோம். 800 புள்ளி இறங்கியாச்சு, திரும்ப ரீபவுண்ட் ஆகி அந்த 22,800 தடையாக இருக்கும்னு சொன்னோம், அதை உடைச்சிடுச்சு. தட் இஸ் அ பாசிட்டிவ் திங். அப்போ மேலே போன பிறகு இந்த 22,800 அதை ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் அ வெரி ஹை பாசிபிலிட்டி டு டேக் அவே 23,300. ஸோ அப்போ என்ன ஆகலாம், இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் கூடலாம் அப்படின்றது. ஆனால் ப்ராஃபிட்டை எடுக்கிறது அப்படின்றது குறுகிய கால முதலீட்டாளர்கள் மட்டும்தான் யோசிக்க முடியும். நீண்ட கால முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேணாம், தே கேன் ஹோல்ட். பட் இன்னும் கொஞ்சம் திரும்ப வந்து கீழே வந்தாலும் கூட கவலைப்பட வேணாம். திரும்ப என்ன செய்யும், மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிக்கும். அதனால இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். நம்ம சொன்னோம் இல்லையா, 6 to 9 months அந்த பீரியட்ல இது வந்து ஒரு 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 நல்ல நிலைமையை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க கேட்ட கேள்விக்கு குறுகிய கால முதலீட்டாளர்கள் கண்டிப்பா கொஞ்சம் டேக்கிங் த மணி ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் எடுக்கிறத பத்தி யோசிக்கலாம். ஓகே சார். ஸோ அதே மாதிரி நம்ம தங்கம் பத்தி பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் வந்து நியூஸ் வாசிக்கும்போது கூட படிச்சேன், தங்கம் வந்து பயங்கரமா ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தங்கம் வந்து இப்படியே ஏறிக்கிட்டே போகுது. அப்போ ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாம் ஒரு ஒரு சவரனே வந்து 1 லட்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு.
இப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நோக்கி தங்கம் வந்து போயிட்டு இருக்கா சார்? அது வந்து இப்படி கீழே இறங்குறதுக்கான அந்த இதுவே இல்லாம போயிட்டு இருக்கே. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தொடர்ந்து அது வந்து ஏறுமுகமாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஏறுமுகம் அப்படின்றது வந்து நாட் அ குட் சைன் ஃபார் ஈக்விட்டி மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அவுன்ஸ் வந்து $3038 போயாச்சு. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹை. இதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறுகிய காலத்துல கடந்த மாசம் இப்ப நம்ம வந்து இருக்கிறதுல இருந்து ஒரு வருஷ காலம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்க இருந்ததுன்னா $2000 இருந்துச்சு. ஒரு வருஷத்துல எங்க போயிடுச்சு? $3000 போயிடுச்சு. அது இந்த கடந்த ஒரு வருஷத்துல மட்டுமே இந்த ஏற்றம்ன்றது மிக அபரிதமான ஒரு ஏற்றம். தங்கத்துல எப்போ போய் முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன் வைக்கும்போது, எப்பெல்லாம் நிச்சயமற்ற தன்மைகள் நிலவுகிறதோ ஒரு தடவை சொல்லிட்டே வரேன், தங்கம் விலை ஏறுறது பங்கு சந்தைக்கு ஒரு சரியான சிக்னல் அல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்போசிட்ல போகுது. இது இவ்வளவு வேகமா மேல போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் நிச்சயமற்ற தன்மை தான் இருக்குன்னு சந்தையில எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, அதனால எப்பயுமே நான் கொஞ்சம் ஒரு காஷன் கொடுத்துட்டே இருப்பேன். தங்கம் ஏறுது ஏறுது ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது மேல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது தான் பணத்தை தூக்கி அங்க போடுறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இதை பிளே பண்றாங்க. அதனால தங்கம் இன்னும் வலிமையா தான் இருக்கு, இன்னும் வலிமையா தான் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப போயிருக்கிற இடம் ஹிஸ்டாரிக்கல் ஹை. அந்த இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா $3037 ஒரு அவுன்ஸ் தங்கம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஹை. இன்னும் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னமும் எவ்ரி டிப் இட் இஸ் அ பை ஒன்லி. ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. நீங்க சார் வந்து குறுகிய முதலீட்டாளர்களுக்கு வந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. நீங்க தான் அதை பார்த்து எடுத்துக்கணும். ஓகே சார். நம்மளோட அடுத்து வந்து எம்எஸ்எம் தான் வருது இல்லையா சார்? ஆமா. ஸோ எம்எஸ்எம்ன்றது வந்து பங்கு சந்தையில் இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, டெக்னிக்கலி எப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். எந்தெந்த செக்டார்லாம் ரிவர்ஸ் ஆகுதுன்னு படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ அது மாதிரி செக்டோரல் அனாலிசிஸ் பண்ற கற்றுக்கணும். அதுல இருந்து அப்புறம் ஸ்டாக்ஸ் பிக் பண்ண கற்றுக்கணும். அதுல இருந்து என்ன பண்ணணும், எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்குலாம் என்னென்ன விலையில வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண கற்றுக்கணும். அப்படி டெக்னிக்கலாக பிக் பண்ணுற ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கணும், ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கான பயிற்சி வகுப்பு தான் இந்த மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் வரும் எம்எஸ்எம். இது வந்து மண்டே இரவு 8 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 மணிக்கு முடியுது. மண்டே டு ஃப்ரைடே 4 வார கால பயிற்சி. ஸோ இது வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீக் எண்டில் இது அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கும். இப்போ கரண்ட் பேட்ச் முடியும் அடுத்த வாரத்தில், அப்புறமா நியூ பேட்ச் ஆரம்பிக்கும். ஓகே சார். ஸோ எம்எஸ்எம் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே. குறிப்பா எம்எஸ்எம் கிளாஸ்ல ஒரு சூப்பர் ஆஃபர் வேற இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இமீடியட்டா கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.